அனைவருக்கும் வணக்கம். இது தமிழோடு பேசு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் திருப்பரங்குன்றம் மலையை காக்க இந்து அமைப்பினர் நடத்திய போராட்டம், நீதிமன்றமும் அனுமதி கொடுத்தது. போராட்டத்தில் கலந்து கொண்ட எச் ராஜா, ஆவேசம் பிரபல திரைப்பட இயக்குனரும் கலந்து கொண்டார். கடந்த சில நாளாவே தமிழ்நாட்டோட ஒரு ஹாட் டாபிக் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலை மற்றும் அதை சுற்றிய சர்ச்சைகள். முதல்ல இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகள் தான். மலை மேல உள்ள தர்காவில் ஆடு வெட்டுவோம், மாடு வெட்டுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. பிறகு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி அவங்களும் அந்த பிரச்சனையில கலந்துக்கிட்டாங்க. சிக்கந்தர் மலை எங்களோட மலை, தர்கா வகுப்பு போர்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்ல இந்துக்களுக்கு மேலும் அதிர்ச்சி. என்னடா இது, ஆயிரம் ஆண்டுகளாக அந்த மலையை நம்ம விரிவனை சுற்றி வந்துட்டு இருக்கோம். முருகன் கோயில்ல அது முதல் படை வீடு வேற, திடீர்னு இப்படி இஸ்லாமிய அமைப்புகள் இப்படி பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு அவங்களும் வேதனை அடைஞ்சாங்க. பிரச்சனை இப்படியே போயிட்டு இருக்க நேத்து மதுரை திருப்பரங்குன்றத்துல இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்ததுங்க. ஏற்கனவே இந்து அமைப்பினர் எல்லாருமே சேர்ந்து பிப்ரவரி 4ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்படி அந்த அமைப்பினர் சொன்ன உடனே தமிழக அரசும் அந்த மதுரை மாவட்டத்துக்கு 144 தடை உத்தரவு போட்டிருந்தாங்க. தமிழக காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் எல்லா தலைவர்களையும் என்ன பண்ணாங்க, வீட்டு காவல்ல அடைக்க ஆரம்பிச்சாங்க. இந்து அமைப்பினர் என்ன பண்ணாங்க, உயர்நீதிமன்ற மதுரை கிளையை நாடினாங்க. அந்த நீதிபதிகளும் ஒரு சூப்பரான உத்தரவு பிறப்பிச்சாங்க. உத்தரவுல நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, மதுரை பழங்காநத்தம் பகுதியில ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தாங்க. நீதிமன்றம் இந்த உத்தரவை அறிவிச்ச சில மணி நேரங்களிலே பழங்காநத்தம் பகுதியில் இந்து மக்கள் கட்சி, விஸ்வ இந்து பரிஷத், பாஜக எல்லாருமே குவிஞ்சிட்டாங்க. பொதுமக்களும் திரளாக இந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிறதுக்காக திரௌபதி பட இயக்குனர் மோகன்ஜி அவங்க கலந்துக்கிட்டாங்க. அவங்களும் பல விஷயத்த காரசாரமா பேசினாங்க. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல உயர்நீதிமன்றம் இந்த அனுமதி கொடுத்ததுக்காக முதல்ல நன்றி. அதில் போராடிய வழக்கறிஞர் அன்னைக்கும் நன்றி. நான் இன்னைக்கு இந்த ஒன்று கூடலுக்கு வரதா சொல்லியிருந்தேன். அதுபடி சேர்ந்துட்டேன். ஃபோன் பண்ண காலையில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன், நான் திருப்பரங்குன்றத்துக்கு போகிறேன்னு. நான் ஏதோ தப்பான விஷயத்துக்கு போகிற மாதிரி எனக்கு அவ்வளோ ஃபோன், நீ ஏன் போகிறாங்க, அந்த தடை இருக்குது, அரெஸ்ட் பண்ணுற போகிறாங்க அப்படி நிறைய பேர் என் கூட இருக்கவங்க, என் நண்பர்கள், என் வீட்டில் இருக்கவங்களே பயப்படுறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையா இப்படி உருவாச்சுன்னு தெரியல. இங்கே முழுக்க முழுக்க கந்தனோட மலை தான் திருப்பரங்குன்றம். என்றைக்குமே முருகரோட இடம் தான். அது சட்டப்படியும் சரி, தர்மப்படியும் சரி, நியாயப்படியும் சரி. அதுதான் யூஸ் பண்ண இந்து முன்னணிக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் கலந்துக்கின அத்தனை முருக பக்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் ஒரு அந்த ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணது நிச்சயமாக சட்டத்துக்கு எதிரான விஷயம் சார். சட்டத்தை மதித்து தான் அரசு வழி நடத்தணும். சட்டத்தை மீறி நடத்தக்கூடாது. அவங்க சட்டத்தை மீறினது ரொம்ப தப்பு. இது ஆரம்ப புள்ளி எங்கன்னு பார்க்கணும். திடீர்னு ஆட்டை தோளில் போட்டுட்டு ஒருத்தர் நாங்கள் வெட்டுவேன்னு சொன்னது தான் பிரச்சனை. அதை பிரகடனப்படுத்தினது தான் பிரச்சனை. இதுக்கு முன்னாடி நீங்கள் அதை செஞ்சுட்டு இருந்தீங்களா, அதெல்லாம் மக்கள் கவலையே படல. நான் இதை இப்போ செய்வேன்னு நீங்கள் பிரகடனப்படுத்தினீங்கல்ல, அங்கேருந்து ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை. அடுத்த வருஷம் தேர்தல் வரதால இவங்க ஏதோ ஒரு பிம்பத்தை கட்டமைக்க விரும்பி இந்த பிரச்சனையை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அது இன்னைக்கு அமைப்பு அதெல்லாம் தாண்டி மக்கள் மத்தியில் போயிடுச்சு. சாமானிய மக்கள் இதுக்காக வருத்தப்படுறாங்க. இருந்தாலுமே அவங்க எதிராக தான் சார் செயல்படுவாங்க. இந்துனா கொஞ்சம் இழிச்ச வாயினா தெரியுது மக்களுக்குமே. நான் இந்துன்னு சொல்லிட்டு இங்கே நிற்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையான தயக்கத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் மற்றவங்க யாரும் அந்த தயக்கத்தோடு இருக்கிறது இல்லை. அவங்க எம்பியாக இருந்தாலும் எம்எல்ஏ இருந்தாலும் தைரியமாக நிற்கிறாங்க. இங்கே நான் ஒரு இந்து, நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ நிற்க மாட்டாங்க. அந்த தயக்கத்தை முதல்ல உடைக்கணும். இது உன் கோயில், இது உனக்கு கிட்டத்தட்ட 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாகி சட்டப்படி இது உன் கோயில். அப்போ ஒரு பிரச்சனைனா நீங்கள் நிற்கணும்ல, உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கணும்ல. நீ எந்த கட்சிக்கு எந்த ஆதரவு, நான் எந்த கட்சியிலையும் கிடையாது, நான் எந்த அமைப்புலையும் கிடையாது. நான் சினிமாவில் டேரக்டர். எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும்ல யோசிக்காமல் நான் நிற்கிறேன்ல. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நிற்கணும். இது உங்களோட சொத்து, இது உங்களோட பொருள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்ட எச் ராஜா அவங்க ஆவேசமா பேசினாங்க. முன்னதாக பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் எச் ராஜா அவங்க வீட்டில் போலீஸார் அவரை வீட்டு சிறை காவலில் வச்சாங்க. பின்னர் நீதிமன்றம் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லியும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவரை அங்கேயே வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. பிறகு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எச் ராஜா அவங்க ஆவேசமா பேசினாங்க. தமிழ்நாட்டு அரசையும் இஸ்லாமிய அமைப்புகளையும் தாக்கி பேசினாங்க. திருப்பரங்குன்ற முருகனுக்கு பெரியவர்களே, தாய்மார்களே, காலையிலிருந்து வீட்டு காவலில் வைத்திருந்தார்கள். நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு 40 நிமிஷம் டிலே பண்ணி இங்க வந்துடப்படாதேன்னு சொல்லி டிலே பண்ணி தான் விட்டுருக்காங்க. ஆனால் இந்த தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தாலிபான் அரசாங்கம், ஸ்டாலினின் இந்து விரோத அரசிற்கு சொல்லுகிறேன், இப்படித்தான் செய்தார்கள் உத்தரப்பிரதேசத்திலே. ஆனால் நம் எதிரிகள் இனிமேல் ஆட்சிக்கே வர முடியாது என்ற சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது போல
அறுபடை வீட்டிலே முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்தை பங்கு போட அலைகின்ற இந்த ஹிந்து விரோத தீய கூட்டத்திற்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். முதல்ல வந்ததா முருகன் கோவில், இல்ல ஏதோ தர்கா சொல்றீங்களே அது முன்னாடி வந்ததா? யோசித்து பார்க்கணும். ஏன் இப்பொழுது ஏன் நடக்கிறது? ஸ்டாலின் வரும்பொழுதெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக, திமுக வரும்பொழுதெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக ஏன் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏன்னா இந்த காவல்துறை, நான் ஏற்கனவே நேற்று பதிவு போட்டிருந்தேன், எல்லாரும் நமக்கு எதிராக பேசின காவல்துறை அதிகாரிகள் உபயோகப்படுத்தின வார்த்தை, அவங்க சொன்னது எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணுங்க. நாளைக்கு ஒரு அதிகாரிக்கு எதிராகவும் ஒரு ஊர்லயும் வழக்கு கொடுக்கணும். ஏன்னா நவாஸ் கனி வந்தா நடுங்குது உங்களுக்கு காலு. மானங்கட்ட கூட்டம். நவாஸ் கனியின் கைக்கூலிகள் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்து கொண்டு இன்னைக்கு குறைஞ்சது 5 லட்சம் இந்துக்கள் கூடியிருப்பார்கள். பல்லாயிரக்கணக்கான இந்து நிர்வாகிகள், இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள், இந்து முன்னணி, பாரதிய ஜனதா கட்சி எல்லாரையும் சிறையில் அடைச்சு வச்சிட்டு என்ன பண்றீங்க? இந்த சிக்கந்தர் என்கின்ற நபர் பிறக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு காசி விஸ்வநாதர் கோயில் மேல இருக்கு. நான் மேல ஏறி காசி விஸ்வநாதரே தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தேன். அப்போ இந்த சிக்கந்தர் எதுக்கு மேல போனா? இதுக்கு பதில் வரணும். ஏன்னா மேல யாரும் குடி இல்ல. இன்னைக்கு என்ன சால்ஜாபு சொல்றான், நான் தர்காக்கு போறேன்னு. இல்ல, அன்னைக்கு அதுவும் இல்லையே. அப்ப ஏன் போனா? அங்கு இருந்த காசி விஸ்வநாதர் கோயிலை இடிப்பதற்கு போனான் என்றுதான் ஊரிலே எல்லோரும் பேசுகிறார்கள். 7க்கு முன்பாக இந்த நாட்டை பிரிவினை செய்யக்கூடாது என்று டாக்டர் பீமராவ் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய அரசியல் சட்டத்தை நமக்கு தந்த சட்ட மேதை. அவர் சொன்னார், பார்ட்டிஷன் வில் நாட் ரிசால்வ் தி த்ரெட் ஆஃப் சிவில் வார். அதுதான் இன்னைக்கு உள்நாட்டு யுத்தத்திற்கு இந்துக்களை வம்பிழுப்பதற்காக நவாஸ் கனி அங்க மேல போறாப்புல ஆடுகோழியோடு. ஆகவே நாம இன்னைக்கே இது முளையிலேயே கிள்ளி எறியாவிட்டால் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டி வந்துவிடும். இன்னைக்கு நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கு? அயோத்தி மாதிரி ஆகப்படாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதாண்ட ஆரம்பமே. அயோத்தி இங்கு முருகப்பெருமானுடைய முதல் படை வீட்டிலே துவங்குகிறது. இருக்கின்ற ஹிந்து விரோத தாலிபான் அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படும். 26 அதற்கு முகூர்த்தம் குறித்தாகிவிட்டது என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடானு கோடி நமஸ்காரங்களை தெரிவித்து நாம் உறுதியோடு இருப்போம், இந்து உறுதிப்பாடை உலகிற்கு காட்டுவோம் என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். நேற்று இந்து அமைப்பினரும் பாஜகவினரும் இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமா நடத்தி முடிச்சாங்க. பேசாம தமிழக அரசும் சில கண்டிஷன் போட்டு அவங்களை விட்டுருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை பெரிதாகிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. தமிழக அரசும் தேவையில்லாம 144 உத்தரவு போட்டது, பாஜக மற்றும் இந்து அமைப்பினரை கைது செஞ்சது, வீட்டு காவல் வச்சது, இதெல்லாம் செய்யாம இருந்தாங்கன்னா பிரச்சனை இந்த அளவுக்கு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அரசாங்கத்துக்கு பேக் ஃபயரா இருக்கு. இஸ்லாமிய மக்களும் பல வருஷமா இந்த தர்காவுக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. அதே போல இப்பவும் போயிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. தேவையில்லாம ஆடு வெட்டுவோம் மாடு வெட்டுவோம் இப்படி வந்த பிறகுதான் இந்த பிரச்சனை பூதாகரமா வெடிச்சிருக்கு. இப்ப அவங்களுக்கும் பின்னால அந்த தர்காவுக்கு போக முடியுமா என்னன்னு தெரியலங்க. மேலும் இந்த விஷயத்துல தமிழக பாஜகவும் இந்து அமைப்புகள் சார்ந்தவங்களும் என்ன செய்யணும்னா கோர்ட்டை நாடி தெளிவான உத்தரவு பெற வேண்டுங்க. இல்லைன்னா இந்த பிரச்சனை இன்னும் ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிதாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. திருப்பியும் சிக்கந்தர் மலை எங்களது அப்படின்னு அவங்க உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பாஜகவும் இந்து அமைப்புகளும் சேர்ந்து கோர்ட்டை நாடி நல்ல உத்தரவை பெற வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.